நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கு இந்த பண்டிகை கால வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சுத்திகரிப்பின் கூட்டம் என்று சொன்னார்கள். எனவே அதை பற்றி சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். சுத்திகரிப்பு முதலாவது ஒரு வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:21 படிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவரீ எங்களோடு கூட இருங்க ராஜா. இந்த நாட்களிலே பேச வேண்டிய ஆண்டவரே அந்த வார்த்தையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகி எங்களை சுத்திகரித்து கொள்ள தேவரீர் கிருபை செய்யுங்கப்பா. வருடம் முழுவதும் பாதுகாத்தீரே, கூடா கோடி ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அற்புத வண்ணமாய் அதிசய வண்ணமாய் எங்களை பாதுகாத்தீரே, கூடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே முடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல தகப்பனே, ஆமென். அதாவது வேதத்தில் சுத்திகரிப்பதற்கென்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் இவைகளை விட்டு பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு இந்த உலகத்தில் செய்யறதான உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் தான் வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், அதை கேட்டால் இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன செய்யும்? கழுவி சுத்திகரிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்திலே சுத்திகரிப்பதற்கு வேதத்திலே கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்க பார்த்தீங்களனால் யாருக்காவது தெரியுங்களா? என்னென்ன சுத்திகரிப்புக்கு என்னென்ன வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது தெரியுங்களா? என்னங்க? இயேசுவின் ரத்தம், ரைட், ஓகே. வசனம் 2, வெரி குட், 2 சொல்லியிருக்கிறீங்க. அதாவது ஜலம், நீர் என்னது? சுத்திகரிப்புக்குள்ளது. அக்கினி என்னது? சுத்திகரிப்பு. அக்கினியினால் புடமிடப்படுதல் என்னது? சுத்திகரிக்கப்படுது. அப்போ தாவீது சொல்லுகிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அது என்ன ஈசோப்புனா அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஈசோப்புனா ஏறத்தாழ நம்ம ஊரில் இருக்கிற அந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அதே போல் ஒரு மூலிகை மரம் எங்கே இருக்குது? இஸ்ரவேலில். அந்த இதை வச்சு அந்த மரத்தினுடைய கிளைகளை அந்த இலைகள்லாம் வச்சு நிறைய மருந்துக்கு சுத்திகரிப்புக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அது சும்மா சாதாரண ஒரு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீமில் அப்படியே நீளமாக இருக்குமே ஒரு மரம், ஒரு நீளமாக குச்சா ஒரு மரம் இருக்கும், சவுக்க மரம் மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஈசோப்பு அந்த மரம்ங்கிறது. அதுலேருந்து கிளைகளை பறித்து என்ன செய்வாங்க? சுத்திகரிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால தாவீது சொல்லுகிறார், ஈசோப்பினால் என்னை, அது ஒரு சுத்திகரிப்புக்கென்று வேதத்திலே கொடுக்கப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னது மாதிரி வேத வசனம். அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா சொன்ன மாதிரி இயேசுவின் ரத்தம். அதற்கப்புறம் பார்த்தா தேவ உபதேசம். என்னது? தேவ. அப்போ எத்தனை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு? 6 சுத்திகரிப்புக்கு எத்தனை இருக்குது? 6 காரியங்களை வேதத்திலே நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தேவ உபதேசம். தேவ உபதேசத்தால் நாம் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிறதான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் படிங்க பார்க்கலாம். யோவான் 15 1 முதல் 8 வரைக்கும் படிங்க பார்க்கலாம். திரும்ப சத்தமாக படிங்க, கிளியரா. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி. இயேசு சொல்லுகிறாரா? சொல்லுங்க. ம் 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 ம்
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்போ உபதேசம் மனுஷன் என்ன செய்து சுத்திகரிப்பு செய்கிறது உபதேசம். சரி, இந்த இன்னைக்கு பார்க்க போகிற இந்த காரியங்களில் நம்ம சுத்திகரிப்பு எப்படி நடக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். படிங்க, கண்டினியூவா 8 வரைக்கும் படிங்க. என்னில் நிலைத்திருங்கள். சரி, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ம் 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 ம். கனிகளை கொடுப்பதினால் பிதா என்ன செய்வாராம்? மகிமைப்படுவாராம். பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்குமா? எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு அந்த காரியங்களை நாம் முதலாவது பார்க்கலாம். அதாவது கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். கனி கொடுத்தால் பிதா மகிமைப்படுவார். கனி கொடுத்தால், இந்த உலகத்திலே நாம் கனி கொடுக்கும் அந்த ஜீவிதம் செய்தால் பரலோக ராஜ்யம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது நாம கனி கொடுப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கனி கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? செடியில் நிலைத்திருக்கணும். ஓகே. இல்லை, ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாம் கனி கொடுப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஆலயத்தில் பாட்டு பாடுறோம். ஆலயத்தில் என்ன செய்கிறோம்? ஜபிக்கிறோம். ஆலயத்தில் நடக்கிறதான அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இன்னும் நாமளே ஊழியம் செய்கிறோம். உபவாச மீட்டிங்கில் கலந்துக்கிறோம். இதை மாதிரி எல்லாம் செய்கிறோம். இது என்னது? இது கனி இல்லை. இது என்னது? கனி இல்லை. அதாவது கனி என்பது ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வாழை மரம் வச்சுக்கோங்களேன். வாழை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம் மட்டும்தான் கனி, அப்படி தானே? வாழை மரம் உலகத்தில் எத்தனையோ மரம் இருக்குது. நிறைய மரம் என்ன செய்யறது கிடையாது, கொலை தள்ளுறதே கிடையாது. அது அப்படியே வளரும், கம்பீரமாக வளரும். அதுலேருந்து இலையெல்லாம் வெட்டி வெட்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நாள் வரும், அதில் உள்ள பட்டையெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க? பிளேட்டெல்லாம் செய்வாங்க. இன்னும் சொல்ல அந்த விசக்கடிக்கெல்லாம் அதுலேருந்து அந்த சாரெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் அது என்ன செய்யாது? கனி அதில் வராது. புரியுதுங்களா? அதை போல கனி என்பது வேற, பலன் என்பது வேற. இந்த சைடில் வர்றதெல்லாம் என்னது? பலன்கள். இதெல்லாம் என்னது? பலன்கள். சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? பலன்கள். நாம் பாட்டு பாடுவது, ஆராதிப்பது, சுவிசேஷம் சொல்லுவது, ஊழியம் செய்வது, ஆலயத்திலே காணிக்கை கொடுப்பது, ஆலயத்திலே ஊழியத்திற்கு பண தேவைகளை தாங்குவது, எல்லாம் உலகத்தில் நாம் செய்கிறது எல்லாமே என்னதுதான்? பலன்கள். எல்லாமே என்னதுதான்? எப்படி இந்த வாழை மரத்தில் இலைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே போல தான் நாம் அதெல்லாம் செய்கிறோம். நாம் கனி என்பது ஒரு மரத்துக்கு எப்படி கனி, ஒரு மரத்தில் கனி இல்லைன்னா இனி ஒரு மரம் அதனால என்ன செய்யாது? வராது. ஒரு மரத்துக்கு அதனுடைய தலைமுறை வரணும்னா அது என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுத்தா தான் அதுக்குள்ள இருந்து தான் அந்த மரத்துக்குள்ள வித்து அதனுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு அது போகும். இல்லைன்னா அதோடு என்ன செஞ்சிடும்? அழிந்து போய்விடும். எனவே அது போல சில மரத்துகளில் மற்ற உபயோகங்களை போல நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இதை மாதிரி எல்லாவற்றையும் நாம் கனி கொடுக்கிறது என்று நினைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? பலன்களை மட்டும் நாம் என்ன செய்கிறோம்? கொடுத்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? பலன்களைத்தான் நாம் என்ன செய்கிறோம்?
கொடுத்து கொண்டு இன்னைக்கு கனினா என்னதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த யோவான் 1 எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1 எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 15:1 திரும்பவும் படிங்க. நான் மெய்யான திராட்சை செடி. இங்கே பாருங்க, அந்த இது வந்து என்னதுன்னா உவமேயம். உவமைன்னு நாம் என்ன செய்கிறோம், பைபிளில் படிக்கிறோம். உவமைகள்னு நிறைய படிக்கிறோம். உவமைகள்னா எப்படின்னா இல்லாதது கதைகளாக சொல்லப்படுவது, இல்லாததை கதைகளாக சொல்லப்படுது. உவமேயம் என்பது ஒன்று இருக்கிறத வச்சு உதாரணம் சொல்லுவது தான் என்னது, உவமேயம். இப்போ இது இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது வந்து அதாவது வந்து கனி கொடுக்க வேண்டும் என்று. கனி ஏன் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு கனி கொடுக்காவிட்டால் அந்த மரம் அதோடு அழிந்து போகும். இப்போ நாம் ஒரு 10 விதவிதமான மரங்களை வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கிறோமே, ஒரு மரம் வந்து கனி கொடுக்காமல் போயிடுச்சுன்னா அந்த மரத்தினுடைய தொடர்ச்சி இல்லாமல் போய்விடும். மற்ற மரங்கள் தான் என்ன செய்கிறோம், வளரும். அப்போது ஒரு மரத்தினுடைய தொடர்ச்சி, அதனுடைய தலைமுறை, அதனுடைய எல்லாமே இல்லாமல் போய்விடும் கனி கொடுக்காமற் போனால். அதுபோல மனுஷன் அந்த கிறிஸ்தவ ஜீவிதத்திலே கனி கொடுத்தால்தான் தேவன் சொல்லுகிறார், என்ன செய்கிறார், பரலோக ராஜ்யம், பிதா மகிமைப்படுவார், பரலோக ராஜ்யத்திலே நம்மளுக்கு இடம் கிடைக்குமா. புரியுதுங்களா? கனி கொடுக்க வேண்டும். அது என்னதென்று நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் படிங்க, அந்த 15:1 படிங்க. ம் 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 நான் மெய்யான, யார் சொல்றா இது, நான் மெய்யான திராட்சை செடின்னு யார் சொல்றா, இயேசு சொல்றார். அதாவது வந்து ஒரு நாள், இன்னைக்கு என்ன வருஷம், 2023. இந்த கிறிஸ்மஸ் எத்தனாவது கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க, 2023வது கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க. 2023 வருஷத்துக்கு முன்னால பிதா தான் யாரு, திராட்சை தோட்டக்காரர். பிதா யாரு, திராட்சை தோட்டக்காரர். அவர் தான் ஓனரு. தோட்டம் என்பது இந்த உலகம். தோட்டம் என்பது எது, இந்த உலகம். இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசுவை இங்கே செடியாய் வைத்தார். புரியுதுங்களா? 2023 வருஷத்துக்கு முன்னால பிதா என்ன செய்கிறார், செடியாய் இந்த உலகத்திலே கொண்டு வந்தார் இயேசுவை. திரும்பவும் அந்த வசனத்தை படிங்க, அப்புறம் தான் புரியும். அவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. திராட்சை செடிங்கள்ல நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்றார். ஏன் மெய்யான திராட்சை செடி என்றால், பாருங்க, உலகத்துல எத்தனையோ செடிகள் இருக்கிறது. ஆனாலும் வேதத்துக்குள்ளாக எடுத்து உபயோகப்படுத்தும் பேசப்படும் செடியாக திராட்சை செடி காணப்படுகிறது. எப்படின்னா, திராட்சை செடி எப்படின்னா ஒரு 3 அடி உயரம் வளரும். திராட்சை செடியை நீங்கள் நட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யும், 3 அடி உயரம் வளரும். வளர்ந்த உடனே என்ன ஆகும், என்னவாகும், சத்தமாக சொல்லுங்க யாராவது ஒருத்தர், கொடியாக மாறிடும். செடியைத்தான் வச்சோம், அப்புறம் அது என்னவா மாறிடுது, கொடியாக மாறிடுது. உலகத்தில் வந்து எல்லாமே செடியாகத்தான் வளரும், கொடியாகத்தான் வளரும். ஆனால் திராட்சை செடி மட்டும் செடியாக வச்சா ஒரு 3 அடி உயரம் வந்த உடனே பந்தல்லாம் போட்டு வச்சுருவாங்க, அந்த மேலே கயிறெல்லாம் கட்டி விட்ருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கொடியாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஒரு திராட்சை செடி வந்து அது எப்படி நடுவாங்க அப்படின்னா, அதாவது வந்து கொஞ்சம் முதல்ல இடத்த வாங்குவாங்க. அந்த இடத்த வந்து மொத்தமாக 2-3 அடி ஆழத்துக்கு நல்லா தோண்டுவாங்க. எங்கே மரம் வைக்கிறாங்களோ ஒரு 3 அடி நீளத்துக்கு ஒரு மரத்தை வைப்பாங்க. அந்த வைக்க போகிற இடத்துல நல்ல ஆழத்துக்கு 3 அடி ஆழத்துக்கு நல்லா தோண்டி அந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற இறுக்கமான கடினமான மண்ணெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்வாங்க, அந்த வாழைக்கு மிருதுவான அந்த நிலம் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், சாப்பிட்டா மிருதுவாக இருக்கணும். அந்த மாதிரி அதை மாற்றுவாங்க. சாணங்கள், வைக்கோல், இதெல்லாம், அந்த வைக்கோல் இதெல்லாம் போட்டு அதுகளை போட்டு அந்த இடத்த அந்த இதில் தான் வாழை கண்ணை கொண்டு என்ன செஞ்சுவாங்க, வச்சு நட வைப்பாங்க. நட்டு அது வந்து எவ்வளோ ஒரு 3 அடி
உயரத்துக்கு அது வளரும். வளரும் பொழுது ஆல்ரெடி அந்த எங்கே அந்த திராட்சை தோட்டம் போடுறாங்களோ அந்த போடுற இடத்துல பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பந்தலில் அது 3 அடி ஆனோன்னு அது என்னவா மாறிடும்? கொடியாக மாறிடும். இப்போ பந்தலில் அது ஏறிடும். இப்போ பந்தலில் ஏறிடும். இப்போ ஒரு வருஷம் நல்லா அழகாக செழிச்சு பயங்கரமாக வளரும் அந்த கொடி. அப்படியே ஒரு செடி இங்கே வச்சுட்டா போது இந்த உங்கள் சர்ச்சை அளவுக்கு அந்த கொடி என்ன செஞ்சிடும்? படர்ந்து பெருசாக வந்துடும். ஒரு வருஷம் ஆன உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? அதுக்கு கவாத்துன்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? கவாத். அதாவது செழிப்பாக இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? வெட்டி போட்டுருவாங்க. அதாவது இப்படி வரும் அந்த கிளைங்கள், இப்படி வர்ற இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் அங்கங்கே போகிற எல்லா இலை, எல்லா கொடி இடி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. அப்படி வெட்டி போடலைன்னா இந்த திராட்சை செடி என்னவாயிரும்னா கனி கொடுக்காது. கனி கொடுக்காம அந்த கனி கொடுக்குற எஃபெக்ட் அதுக்கு இல்லாமல் போயிடும். எனவே அதை சுத்தம் செய்வார்கள். வேதத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? படிங்க, அந்த வசனத்தை படிங்க. திரும்ப 1 படிங்க. ம் 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 கனி கொடுக்காத இதெல்லாம் என்ன செஞ்சிருவாராம்? அறுத்து போடுறவாராம். அதுதான் அது பயங்கரமாக வளரும், செழிப்பாக தான் இருக்கும், பச்சையாக தான் இருக்கும். ஆனாலும் அதை வச்சவனே அதை என்ன செஞ்சிருவான்? வெட்டி அதை என்ன செஞ்சிருவான்? சுத்தம் பண்ணுவான். அதை சுத்தம் பண்ணுவான். வெட்டி சுத்தம் பண்ணி அதை என்ன செஞ்சிருவானுங்க? அதை சுத்தம் பண்ணி அந்த கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன செஞ்சிடும்? நல்லா திரும்ப பூ பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். இந்த கவாத்துங்கிறது கிளீன் பண்ணுற, சுத்தம் பண்ணுற வேலை செய்யலைன்னா அது என்ன செய்யாது? கனி கொடுக்காது, அது பூ பூக்காது. அப்படியே ஒரு ஒரு ஆண் செடியாக அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்கிட்டு சும்மா வேஸ்ட்டாக பரவிக்கிட்டு இருக்கும். ஒரு பிரயோஜனம் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு சுத்தம் செஞ்சால் தான் அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். இப்போ இந்த திராட்சை செடி சொன்னேன், எவ்வளோ உயரம்? அதாவது 3 அடி வரைக்கும் என்னது? அது 3 அடி வரைக்கும் செடியாக வளரும். 3 அடிக்கு அப்புறம் கொடியாக மாறிடும். இப்போ பாருங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற திராட்சை செடிகள் 20 வருஷம் இருக்குது. சில இடத்துல 30 வருஷம் வரைக்கும் திராட்சை செடிகளை என்ன செய்கிறாங்க? அவங்க அதுலேருந்து பலன் எடுக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு ஒரே செடியிலேருந்து என்ன செய்கிறாங்க? பலன், திராட்சை பழத்தை என்ன செஞ்சு கொடுக்குறாங்க? அது ஒரு தடவை காய்க்கும், அதுக்கப்புறம் விடுவாங்க. விட்ட உடனே அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க? அது பயங்கரமாக திரும்பவும் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்த உடனே திரும்ப கவாத்து பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணால் அதுக்கப்புறம் அது அடுத்த முறை என்ன செய்யும்? காய்க்கும். இப்படியே அதை பராமரித்து பாதுகாத்தா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அது என்ன செஞ்சிடும்? காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அமெரிக்காவிலலாம் சில திராட்சை மரங்கள் 70-80 வருஷமெல்லாம் இருக்குதுங்களாம். இன்னும் இருக்குதுங்களாம். அதாவது அப்படியெல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குது. அதாவது செடியாக வைக்கிறது 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏங்க, மரமாக மாறிடும். என்னவா மாறிடும்? உலகத்திலே ஒரே ஒரு செடி தாங்க செடியாகவும் இருக்குது, கொடியாகவும் இருக்குது, மரமாகவும் இருக்குது. அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்க திரியேகம் மாறி இந்த செடியிலையும் முப்பரிணாமம். அதாவது மனுஷனுக்கு எப்படி ஆவி, ஆத்மா, சரீரமோ அதே போல இந்த திராட்சை செடியை உண்டாக்கும் போதே இது ஒரு கிறிஸ்தவ செடியாவே தேவன் உண்டாக்கியிருக்காரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. புரியுதுங்களா? திராட்சை செடியை ஏன் அவர் எடுத்துக்கொண்டு அதை உதாரணத்துக்கு சொல்லுகிறார் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அந்த இதிலிருந்து இன்னும் சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது நல்லா கொத்தி ஏறு போட்டு நல்லா வளர்க்குறாங்க. வளர்த்து அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய கனியை எடுத்து என்ன செய்கிறாங்க? அதுக்கு அடுத்த வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்க.
ஆனா சுத்தம் செய்யாமல் இருந்தால், கவாத்து செய்யாமல் இருந்தால் அது என்ன செய்யாது? கனி கொடுக்காது. அப்போ சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ 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 வந்து நாம திரும்ப இதுல இருந்து நம்ம சத்தியத்துக்குள்ள நாம போக போறோம். முதல்ல இதை பற்றி, இந்த திராட்சை செடியை பற்றி நாம பார்த்தோம். இப்போ திரும்ப படிங்க, 2வது 3வது வசனம் படிங்க. அதுல நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். சுத்தமாய் நாம் எப்படி சுத்தமாய் இருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சுத்தமா இருக்கிறோம்? நாம் எப்படி சுத்தமாகிறோம்? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. அதாவது தேவனுடைய வசனத்தை நாம என்ன செய்யணும்? உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். உபதேசத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். உபதேசம் எதனால் செய்யப்படுகிறது? உபதேசம் எதனால் செய்யப்படுகிறது? தேவனுடைய வசனத்திலிருந்து உபதேசம் செய்யப்படுகிறது. தேவனுடைய வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்க கேட்க, அதை உபதேசத்தின் மூலமாக நாம கேட்க கேட்க நாம என்ன செய்யணுமா? சுத்தமாகணும். நாம் என்ன செய்யணும்? சுத்தமாகணும். நாம ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் வர்றோம். ஆலயத்துக்கு வந்து நாம என்ன எதிர்பார்த்து வருவோம்? நல்ல ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வசனம் நம்மளுக்கு வந்துடாதா? ஆசீர்வாதமா நம்மளுக்கு என்ன செஞ்சிடணும்? வாக்குத்தத்த வசனம் வந்துடணும். அப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதமா ஒரு நல்ல பிரசங்கம் செய்ய மாட்டாரா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன செஞ்சுட்டு வர்றோம். ஆனா ஆசீர்வாத வசனத்தை மாத்திரம் நாம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா செடி நல்லா, அந்த கொடி வந்து நல்ல செழுமையா வளரும். ஒரு நாள் என்ன செஞ்சிருவாங்க? அதை சுத்தம் பண்ணிடுவாங்க. அதை என்ன செஞ்சிருவாங்க? படிங்க, இந்த வசனத்தை படிங்க. அடுத்து 2, 3, 4 படிங்க. என்ன சொல்றாரான்? இல்ல, அதுக்கு முந்தின வசனம், 2வது வசனம். அவர் என்ன செஞ்சாராம்? கனி கொடுக்கலையா? அவர் என்ன செஞ்சாரு? ஆமா. அதாவது வந்து இந்த ஆலயத்துல வந்து நம்ம நிறைய ஆசீர்வாதமான வசனத்தை மாத்திரம் கேட்கணும், அதுதான் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆலயத்துக்கு வருகிறதான நாம் நம்மை சுத்தம் செய்கிறதான வசனங்கள், உபதேசங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். வீட்டில் வந்து அப்படியே எழுதுவோம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லார் வீட்லேயும் ரூமுக்கு அந்த வசனம் இருக்கும். அதெல்லாம் வாங்கி போடுவோம். ஆனால் ஒரு வார்த்தை எழுதி போடுங்களேன், சோம்பேறியே எவ்வளோ நேரம் இன்னும் படுத்திருப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை, அது வசனம் தானே, எழுதி போடுங்க. அந்த என்னது, போஜன உன் தொண்டையிலே கத்திய வைன்னு ஒரு வசனம் இருக்கும். போஜன பிரியனாக இருந்தால் அதை எழுதி போடுங்களேன். போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்திய எழுதி போடுங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அதாவது வந்து நாம வந்து திருந்ததுக்கு, நாம வந்து நல்லாகிறதுக்கு வசனம் அது நல்லானா தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆசீர்வாதம் என்பது என்னது? ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா அவர் அன்னைக்கே நம்மளை 1900 எவ்வளோ வருஷம், 1890 வருஷத்துக்கு முன்னால கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து நம்மை ரட்சித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கே நம்ம ஆத்துமாவை மீட்டு விட்டார். அவ்வளோதான், நம்மளுக்கு அன்னையிலேருந்து ஆசீர்வாதம் தான். ஆனால் நமக்கு என்னதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வாழ்நாள் முழுக்க? ஆண்டவர்கிட்ட கேட்குறது, எனக்கு அது தாரு, என் பிள்ளைக்கு இது தாரு, லோன் சேங்ஷன் ஆகட்டும், கார் வரணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இதையே கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நான் சுத்தமாகணும் ஆண்டவரே, அதுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அப்படிப்பட்ட பிரசங்கங்களை, அப்படிப்பட்ட வாக்கியங்களை, நீதிமொழிகள் எத்தனை பேர் படிப்பீங்க? நீதிமொழிகளை என்ன செய்யணும்? மாறி மாறி படிக்கணும். அதில் ஒரு அதிகாரத்திலேருந்து ஒரு பாயிண்டாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? நாம் கற்றுக்கிறணும். ஒரு பாயிண்டாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? கற்றுக்கிறணும். இப்போ நீ தகப்பனை தூஷித்தால் என்ன, தூஷிக்கிறவனுடைய தீபம் என்ன செஞ்சிருமா? அதெல்லாம் நம்மளுக்கு பத்திரமா தெரியும். ஆனால் ஒரு நாளும் அப்பா அம்மாவை மதிக்க மாட்டோம்.
அது கரெக்டாக பேசும். தகப்பனை தூசிக்கிறவருடைய தீபம் காரிருள் என்ன செஞ்சிருமா, அணைந்து போகும்னு நல்லா தெரியும். அப்பா அம்மாவை எத்தனை பேர் மதிக்கிறீங்க? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இப்படியா நிறைய சொல்லிக்கிட்டே போனால் வேதத்தில் ஆயிரக்கணக்கான சுத்தம் செய்யும் வசனங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் என்ன செய்வதில்லை, கேட்க விரும்புவதில்லை, கேட்டு சுத்தமாவதில்லை. தேவன் சொல்லுகிறார், நீ வசனத்தின் மூலம், வசனத்தை போதிக்கிறதான உபதேசத்தின் மூலம் நீ என்ன செய்ய, சுத்தமாகு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில நாம சுத்தமானாதான் ஒரு இன்ச்சு மேலே போகிறோம், ஒரு இன்ச்சு மேலே போகிறோம். சுத்தமாக சுத்தமாக மேலே போய்க்கினே இருப்போம். நல்லா சுத்தமாயிட்டா பரலோகவாசியாக மாறிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் நாம் சுத்தமாகிக்கிட்டே இருக்கணும். எதன் மூலம் சுத்தமாகணும்? தேவனுடைய வசனத்தை நிறைய இருக்குது. ஞாயிறு ஆராதனைக்கு போகணும்னு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. அதே போல் நீங்கள் நிறைய வசனங்கள் அப்போஸ்தலரில் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது. ஏகப்பட்ட சுத்தமாக்கும் வசனம். சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்தியிருப்பாய், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா. சோம்பேறியா இருந்தா தரித்திரம் எப்படி போல இருக்குமா, வருமா? ஆமாம், இப்போ தெருவில் போகிற மாதிரி வந்துடுமா. நீ எறும்பின் இடத்துல போய் நீ என்ன செய்ய, நீ போய் அந்த அமெரிக்காவில் போய் அந்த ஆஸ்திரேலியா போய் கங்காரு போய் பார்க்கணும்னு சொல்லலை. உன் கண்ணுக்கு முன்னால் கீழே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறது பொடிசா எறும்பு, அதை பாரியா, அதனுடைய வாழ்க்கையை பாரு. அது எப்படி மழை காலத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் சேமித்து வச்சு அந்த மழை காலத்தில் அழிஞ்சு போயிடாமல் உள்ள அடங்கி பத்திரமா இருக்குது பாரு. அதையாவது தெரிஞ்சுக்கிட்டு நீ அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழு, நீ சுறுசுறுப்பாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. எல்லாம் நிறைய இருக்குது வாழ்க்கையில. ஆலோசனைகள், சுத்தமாவதற்கு தேவையான எல்லா வசனங்களையும் நாம் கேட்டு 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 நாம் என்ன செய்ய வேண்டும், சுத்தமாக வேண்டும். சுத்தமானால் தான் கனி, முதலாவது கனி கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன வேணும், வா உபதேசத்தின் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்னும் உபதேசத்தாலே நாம் சுத்திகரிக்கப்பட 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 கனிக்கு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது வசனத்தால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். சரி, இரண்டாவது படிங்க பார்க்கலாம். இப்போ அது போல அது இருங்க. அது போல இன்னொன்று என்ன இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தில் நாம் எப்போவுமே என்ன செய்கிறோம், நல்லா குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டு வரோம். இப்போ அழுக்காக நம்ம இருந்தோம்னா நம்மளை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அழுக்காக ஒரு ட்ரெஸ்ஸில் வேர்வையோட இருந்தால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை சொல்லுங்க சேர்த்துக்கிற மாட்டாங்க. பொண்டாட்டியை புருஷனே சேர்த்துக்கிற மாட்டான், புருஷனை பொண்டாட்டியே என்ன செய்ய மாட்டான், சேர்த்துக்கிற மாட்டான். அதாவது வீட்டுக்குள்ள உன் வாழ்க்கையின் அஸ்திவாரத்துக்கே என்னது வேணும், என்னது வேணும், உடம்புல சுத்தம் வேணும். உடம்புக்கு சுத்தம் வேணும். சுத்தம் இல்லைன்னா உலகம் ஒன்று ஏற்றுக்கிறாது. அப்போ ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நீ சுத்தம் இல்லாமல் வாழ்ந்துடலாமா? அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன செய்கிறாரு, சுத்தத்தை விரும்புகிறார். எனவே நாம் சுத்தமாய் வாழும் பொழுது மாத்திரம்தான் அந்த கனி என்கிறதான இது நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரி, அடுத்தது படிங்க. 15:4 படிங்க பார்க்கலாம். ம் 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 அவர் என்ன சொல்றாரு, என்னில், சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னில் நிலைத்திருங்கள். அதாவது ஒரு ஒரு பெரிய பணக்காரன் இப்போ நல்ல ஒரு ஒரு பாவப்பட்ட இடத்துல ஒரு பணக்காரன் ரொம்ப என்ன சொல்லுவான், ரூடாக பேசுவான். எல்லாம் அவன் சொல்றது கேளுங்கடா, அதட்டி என்ன செய்வான், உரிமையாக பேசுவான். ஏன்னா அவன் கொஞ்சம் பண திமிர் இருக்குது உலக இதில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னில் நிலைச்சிரு. அதுவும் பாருங்க, ஒரு ஆணித்தரமா கம்பீரமா அந்த வார்த்தையை சொல்றாரு. ஏங்க அந்த வார்த்தையை சொல்றாரு, ஏன் சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்னில் நிலைச்சிரியா நீ, அப்பத்தான் ஒன்றுல நான் என்னில் நீ நிலைச்சிருக்கணும். அதாவது நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எப்பவும் நாம நிறைய பைபிள் படிச்ச உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, என் பின்னால வந்துடுறாருன்னு நினைக்கிறோம்.
நாம அப்படியே நல்லா ஒரு உபவாச கூட்டத்தில் பரிசுத்தமாக நல்லா நாமெல்லாம் நினச்சிக்கிறது, நாம நிறைய உபவாசம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணோடனே நம்மளை ஒரு பரிசுத்தவாடி நினச்சிக்கிறது, ஒரு பரிசுத்தவானா நினச்சிக்கிட்டு நாம் நினச்சிக்கிறோம் ஆண்டவர் நம்ம பின்னால் வருவார், அப்போ எங்கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கூட ஆண்டவர் இருக்கிறார். இது எல்லாம் ஒரு தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்துடும் மண்டைக்குள்ள. எப்போவுமே கொஞ்சம் பரிசுத்தமான உடனே, கொஞ்சம் பாட்டெல்லாம் பாட தெரிஞ்ச உடனே அதெல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் என்னில ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அவர்ல நிலைச்சிருக்கணும். அவர் நமக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டார். என்னத்தை பண்ணிட்டார்? நமக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டார். அதாவது பாவத்தின் சம்பளம் என்னது? ஐயா, மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரு. அதை விட இன்னும் என்ன நமக்கு செய்யணும்? அவரு செஞ்சாரா? அவரு இல்லையா? எப்ப செஞ்சாரு? 1980 வருஷத்துக்கு முன்னால செஞ்சிட்டார். மரணத்திலிருந்து மீட்டெடுத்தார். அதை விட இன்னும் என்ன நமக்கு செய்யணும்? அப்பவே செஞ்சு முடிச்சிட்டார். நம்மை ரட்சித்து விட்டார். பாவிகளாய் நம்மளை நீதிமான்களாக்கி விட்டார். பாதாளம் செல்ல இருந்த நம்மை மரணத்துக்கு, பாதாளத்துக்கு மீட்டெடுத்து இப்படி உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் எல்லாவற்றையும் செய்தபடியால் உரிமையோடு அவர் சொல்கிறார், என்னல நீ என்ன செய்ய. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? நாம் என்ன நினைக்கிறோம்? நானும் ரொம்ப பரிசுத்தவாடி, ஆண்டவர் எங்கூடு. நாம ஒவ்வொருத்தர் நல்லா சிகரெட்லாம் அடிக்கிறது, அப்புறம் பாஸ்ட்டுக்கு தெரியாமல் சிகரெட் அடிக்கிறது, அப்படியே போயிட்டு அங்கே இங்கே போகிறது. ஆண்டவர் எப்படினாலும் நம்ம பின்னால் என்னை விட மாட்டார், கைவிட மாட்டார். என்ன வார்த்தை எப்படி வரும்? ஆண்டவர் என்ன ஒரு தடவை நீ மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் அதுக்குள்ள சக்தியை உனக்கு தருவார். ஒரு தடவை நீ மனம் திரும்புறதுக்குள்ள அந்த கிருபை உனக்கு பாராட்டி மனம் திரும்பும் அந்த நிலைமையை உனக்கு உண்டாக்குவார். நீ மனம் திரும்பிட்டு திரும்பவும் சிகரெட்டு போய் கையில் எடுத்தன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? சுத்தம் பண்ணிடுவார். என்ன செஞ்சிருவாரு? அது என்ன செஞ்சிருவார்? வெட்டி அங்கே போட்டிருக்குது வசனம். அதனால் அவர் சுத்தம் பண்ண நிலைமையில நாம் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நாம் அவரில் நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரில் நாம் நிலைச்சிருந்தா மட்டும்தான் அவர் நம்மளை, அவர் நம்ம என்னிலே அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நிலைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மளே நிலைத்திருந்தால் தான். அங்கே பாருங்க, அதுக்கு அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, 15:7 படிங்க. ம் ம் எத்தனை பேருக்கு நீங்கள் கேட்கறதெல்லாம் கிடைக்குது? எத்தனை பேருக்கு உங்கள் ஜபத்தில் நீங்கள் கேட்கறதெல்லாம் கிடைக்குது? கையை வைத்துங்க பார்க்கலாம். நான் கேட்கறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு கேட்கறது கிடைக்காமலும் இருக்குது. அப்படித்தானே? நிறைய பேருக்கு கேட்கறது கிடைக்காமலும் இருக்குது. பாருங்க, அங்கே என்ன சொல்ற அந்த வசனத்தை திரும்ப படிங்க. என் வார்த்தைகள் நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டாரு முதல்ல. இப்போ என்ன சொல்றாரு? என் வார்த்தைகள். பாருங்க, எல்லாரும் அதை நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைன்னு சொல்லலை. என்ன சொல்லலை? நாம என்ன செய்வோம்? நமக்கு பிடிச்ச ஒரு 4-5 சங்கீதத்தை, நானும் அப்படித்தான். எங்கள் அம்மா என்னைய அந்த காலத்தில் 5 வயசுல 5 சங்கீதத்தை என்னைய பாராமல் ஒப்பிக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கும் என் பிள்ளைகளையும் அதே சங்கீதத்தை நான் படிக்க வச்சிருக்கிறேன். அது பிள்ளைங்க ஏதாவது சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? எல்லா நேரமும் அதாவது என்னுடைய வார்த்தைகள், தேவன் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணுங்கிறார். அதாவது வார்த்தைகள் என்பது என்னன்னா, ஒரே ஒரு சங்கீதத்தை வாசிப்பது வார்த்தைகள் அல்ல. என்னது? ஒரே ஒரு சங்கீதத்தை. இப்போ நாம் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒருத்தன் பைபிள் எடுத்து படிக்கிறான். நல்லா முதல்ல ஆபிரகாமை பார்த்து படிக்கிறான், மோசையை பார்த்து படிக்கிறான், அப்படியே பார்த்தா தாவீது, சாலமோன் எல்லாம் படிக்கிறான். இதில் எல்லாத்துலேயும் அவன் ஒரு நல்ல வாலிப வயசு. அவன் என்னத்தை தெரிஞ்சுக்கிறான்னா, எல்லாருக்குமே ஒன்றுக்கு மேலே ஒய்ஃப் இருக்குது. புரியுதுங்களா? இருக்குதா இல்லையா? வேதத்தில் எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன செய்கிறாரு போல, என்ன செய்கிறாரு? ஒன்றுக்கு மேலே ஒய்ஃபு தர்றாரு அப்படின்னு. அப்புறம் புதிய ஏற்பாடுக்கு வரான். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஒரு வசனம் வருது அவனுக்கு. புரியுதுங்களா? உடனே இவன் என்ன செய்வான்? ஆண்டவர்கிட்ட எனக்கு இன்னொரு
ஒய்ஃபு தாரும். கேட்பானா கேட்க மாட்டானா? வேதம் தான் நான் பேசுகிறேன், வேதத்துக்குள்ள. அதாவது எதுக்கு சொல்கிறோம்னா, நாம் சில காரியங்களை மாத்திரம் நாம் என்ன செஞ்சுக்கிறோம், சில சங்கீதங்கள், ஒரு ஸ்தோத்திரப்பா என்ன 1000 ஸ்தோத்திரப்பா என்னது அது புக்கு, ஸ்தோத்திர பலி, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. அதை மாத்திரம் வேதம்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? வார்த்தைகள். வார்த்தைகள் எனும்போது ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தல் முடியும் வரை வார்த்தைகள். புரியுதுங்களா? இப்போ ஒரு வசனம் பாருங்க, பாருங்க. அப்படி அப்படி அதாவது வந்து ஆபிரகாம், அந்த மோசே, இவங்க தாவீது, சாலமோன், இவங்கெல்லாம் ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணாங்க. அதனால கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இவர் ஒன்னே ஜெபம் பண்ண, அந்த ஜெபம் பண்ணுறாருன்னு சொன்னேன். அவருக்கு இந்த வசனம் தெரிஞ்சா படிங்க. 1 தீமோத்தேயு 3:2-12 படிங்க பாருங்க. 1 தீமோத்தேயு ம் 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 ஏங்க மெயின் பாயிண்டை முதல்ல சொல்லுங்க. கண்காணியானவன், திரும்ப படிங்க. ம் 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 ஒரே மனைய உடையா பாருங்க. அதே 12 வரி படிங்க. ம் போட்டிருக்குதா? ஒரு மனைவி ஒரு ஒரு புருஷன் இருக்கணும், ஒரு மனைவியுடையவர்களாக இருக்கணும்னு போட்டிருக்குதா இல்லையா? அப்போது அது எங்கே போட்டிருக்குது? தீமோத்தேயுவில் எழுதியிருக்குது. அப்படியே எங்கேயோ போய் அந்த இந்த சந்து பொந்துக்குள்ளே போனால் அங்கே ஒரு இட்லி கடைன்னு சொல்லுவோமே, அதை மாதிரி வேதத்தில் எங்கேயோ இருக்குது. அதாவது நீ வேதத்தை முழுவதும் படித்தால்தான். பாருங்க, நம்ம பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வைப்போம், நல்லா படிக்க வைப்போம். உங்கள் இப்போ எல்லாம் நிறைய பேர் வரவே இல்லை போல. பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்களாம் நிறைய பேர் வரவே இல்லை போல. படிக்கிற பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க, மெடிக்கல் படிக்கிறவங்க, லா படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தடி புக்கு குத்திட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளைங்கள்லாம் படித்தாங்க, இன்ஜினியரிங் படித்தாங்க, அதெல்லாம் படிக்கிறப்ப இவ்வளோ பெரிய புக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு செமஸ்டருக்கு இவ்வளோ பெரிய புக்கு 4-5 புக்கு படிப்பாங்க ஒரு செமஸ்டருக்கு. அது அவ்வளோத்தையும் படிச்சிடணும். அது அவ்வளோத்தையும் படித்து முடித்தா தான் அந்த செமஸ்டரில் என்ன செய்ய முடியும், பாஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படி ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும். மொத்தம் எத்தனை செமஸ்டர் வருது? 8 செமஸ்டர். 8 செமஸ்டருக்கு எத்தனை புக்கு படிக்கணும்? ஒரு 4 புக்கு 5 புக்கு வீதம் வச்சுக்கோங்களேன் ஒரு செமஸ்டருக்கு. என்னஞ்சா 40. இன்னும் மெடிக்கலில் போனால் 50-60 புக்கு வரும், தடி புக். லாவில் போனீங்கன்னா அதை விட ஜாஸ்தி வரும். லா காலேஜ் சட்டம் படிக்க போனால் அதெல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சிருவோம், படித்து எல்லாத்தையும் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் எல்லாம் ஆன்சர் எழுதிடுவோம். பைபிள் மாத்திரம் நாம் என்ன செய்ய மாட்டோம், படிக்கவே மாட்டோம். பைபிளில் ஒரு ஞானமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு அதிகாரத்தை எடுக்க தெரியாது, எத்தனை பலிகள் இருக்குன்னா தெரியாது, எல்லாம் என்ன கொஸ்டின் பண்ணாலும் தெரியாது. அதாவது வந்து அப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள பாஸ் பண்ணுற அளவுக்கு, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிக்க தெரிஞ்ச பிள்ளைக்கு எத்தனை வருஷமாக நாம் அந்த ஆலயத்துக்கு வரோம்? எத்தனை வருஷமாக வரோம்? உங்களுக்கு தெரியும். 15 வருஷம், 10 வருஷம், அதுக்கு மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கும். 50 வருஷம் வரைக்கும் என்ன செய்ய வருவோம், ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் பைபிளை பற்றி ஞானமே இல்லாமல் இருப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட பைபிளில் நம்மளால் பாஸ் பண்ண மாட்டோம். என்ன அர்த்தம்? பைபிளை நாம் என்ன செய்யறது கிடையாது. எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சு இதுக்குள்ளே வச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அதுதான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகள். புரியுதுங்களா? என்னுடைய வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கணும். அப்போ எப்போ நிலைத்திருக்கும்? எக்ஸாம் எழுதுறதுக்கு நிலைத்திருக்க போய் தானே எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க. படித்த பிள்ளைங்க எப்படி பாஸ் பண்ணுறாங்க? இதுக்குள்ள நிலைச்சிருக்க போய் தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இந்த வேதத்துக்குள்ளேருந்து படித்து எல்லாத்தையும் திரும்ப படித்து அதை தியானித்து அப்படி இருந்தால் இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், எல்லாத்துக்கும் பதில் வரும். உங்களுக்கு ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். உங்களுக்கு எப்படி எந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணா எனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ அந்த திரும்ப படிங்க, அந்த வசனம் படிங்க. 7 ம் 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 எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சுது? இனிமே நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க? முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலே
நிலைத்திருக்கணும். அவர்கிட்ட நான் முதல்ல சொன்னேன், அவர்கிட்ட எந்த ஒரு சின்ன பொறி மிட்டாய்க்கு ₹1 1 பைசாவுக்குள்ள அந்த மிட்டாயை கூட நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம எல்லாம் 100க்கு 100 அவர் மேல சார்ந்து, அவர்தான் 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 எனக்கு எல்லாம் செய்தார். அப்படி ஏனென்றால் அவர்தான் நம்மளை மீட்டு விட்டாரே. அவர்தான் நம்மளை என்ன செஞ்சாரு? உயிரை ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மீட்டு விட்டார். இன்னும் என்ன செய்யணும்? எனவே நாம் அவருக்கு 100க்கு 100 முழுவதும் அவர் மேல ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காம அவர் மேல என்ன செஞ்சிருக்கணும்? நாம நிலைத்திருக்கணும். அவர் மேல நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளான இந்த வேதத்தை என்ன செய்யணும்? முழுவதுமாக. எப்படி எக்ஸாமுக்கு பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு அவங்களால எந்த கொஸ்டினை கேட்டாலும் ஆன்சர் எழுதுவாங்க, அத மாதிரி வேதத்துல எந்த கொஸ்டினை கேட்டாலும் உங்களால ஆன்சர் எழுத முடிகிற அளவுக்கு உங்க தலைக்குள்ள அந்த வேதம் என்ன செய்யணும்? வார்த்தைகள் உங்களுக்குள்ளே. எத்தனை பேருக்கு புரியுது இது? அப்படி நிலைத்திருக்கட்டும். ஆண்டவர்ல நீங்க நிலைத்திருங்க. அதாவது நீங்கள் ஆண்டவரிலும் அந்த தேவனுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன செய்யப்படும்? புது வருஷத்துல இனிமே நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எப்ப அதுக்கு தான் முதல்ல ஒரு வசனம் வாஸ்தவம். என்ன வாஸ்தவம்? அதுல இல்ல முதல்ல ஒரு வாசம், சுத்திகரிப்புக்கு ஒரு வசனம் வாஸ்தவம் படிங்க. அது ஒருவன் எல்லா இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், நீங்க இப்போ இருக்கிறதான இந்த நிலைமையை விட்டுட்டு பிள்ளைங்க எப்படி காலேஜில் அந்த எக்ஸாமுக்கு படித்தாங்களோ அதே போல வேதத்தை படித்து நல்லா அந்த முழு மைண்டோட நீங்க இருப்பீர்கள் என்றால், எதை உங்களுக்கு கேட்க வேண்டும், எது கேட்டால் எனக்கு கிடைக்கும் என்று வேத வசனத்தின் மூலம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தெரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது என்ன செய்யப்படும்? உங்களுக்கு கிடைக்கப்படும். நீங்க இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க, புது வருஷத்துல உங்களுடைய ஜெபத்துல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதுக்கடுத்து என்ன சொல்றார் பாருங்க. 7, 8 எல்லாம் படிங்க. கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. ஆமா, நான் முதல்ல மாறி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிச்சா என்னதுதான் கேட்பான் மனுஷன்? இன்னொரு மனைவியை தாரோம். இன்னும் ஒரு வசனம். அவன் அந்த தாவீது இவங்களெல்லாம் பத்தி படிக்கலன்னு வச்சுக்கோங்க, போய் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் படிச்சிடறான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவர் உடனே சொல்வார், எங்க மாமனாரையும் மாமியாரும் போட்டு தள்ளிடும். ஆமா, என்ன கேட்டதெல்லாம் ஆண்டவர் தரம்ல சொல்லியிருக்கிறாரு. அப்ப அப்படித்தான் உங்க புத்தி போகும். புரியுதுங்களா? படிச்சிருந்தா அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் என்ன செய்வீங்க? நீங்க நியாயமா எதை கேட்கணும், கேட்டா ஆண்டவருக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு பிடித்தமானதைகளை அவருக்கு, அதாவது கற்பனைகளை கொடுத்திருக்கிற ஆண்டவர். என்ன கொடுத்திருக்கிறாரு? கற்பனைனா என்ன அர்த்தங்க? கற்பனைனா என்னது? கற்பனைனா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிடித்தது, தேவனுக்கு பிடிக்காது. இதுதான் கற்பனை. கற்பனை எத்தனை கற்பனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு பைபிள்ல? 10 கற்பனை கொடுத்தாரு. ஆனா 613 கற்பனைகள் பைபிள்ல இருக்குது. எத்தனை இருக்குது? 613 கற்பனைகள் இருக்குது. அதாவது தேவனுக்கு பிடித்தது எது, பிடிக்காதது எதை, பிடித்ததை நீ செய்ய வேண்டும், பிடிக்காததை நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புது வருஷத்துல உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்படியா நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ கனி கிடைப்பதற்கு எத்தனை பாயிண்ட் சொன்னேன் நான்? சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பாயிண்ட் சொன்னேன் நான்? முதல்ல தேவனிலே ஆண்டவரில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? அவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக
நிலைத்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் செய்யும் பொழுது தேவன் கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். இப்போ கனினா என்னன்னு பார்க்க போறோம். சரி, படிங்க பார்க்கலாம். இப்போ கனி வந்து கலாத்தியர் வாங்க. இப்போ கலாத்தியர் 5:22 படிங்க பார்க்கலாம். படிங்க படிங்க. போதுமா உள்ள ஸ்பீடு? இங்க பாருங்க, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆவியின் கனியோ. ஆவியின் கனியோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன, எத்தனை எழுதியிருக்குது அதுல? 9. அப்போம்னா நாம எப்பவும் சொல்லுவோம் கனிகள். எப்பவும் யாரு கேட்டாலும் ஆவியின் கனிகள் தானே நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுல 9 எழுதியிருக்குது இல்ல. அதனால நம்ம எப்பவும் என்ன சொல்றோம்? ஆவியின் கனிகள். இப்போ பாருங்க, கனி, கனினா என்னது? பழம். கனினா என்னது? பழம். உலகத்துல இருக்கிற மரத்துல எடுத்துக்கிறோமே, கனி கொடுக்கிற மரம் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். ஒரு மரம் வந்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு வேர் என்ன செய்ய வேண்டும்? வேர் என்ன செய்ய வேண்டும்? வேர் வந்து அந்த நிலத்தில் உள்ள சத்தை உறிஞ்சி எடுக்க வேண்டும். உறிஞ்சி எடுத்து அதனுடைய கிளை பாகங்கள் எல்லாம் அதில் வளர்ந்து அந்த செழிப்பில் அந்த மரம் வளரும். வளரும்போது பூ பூத்து அது என்ன செய்யும்? காய் காய்த்து கனியாக அது என்ன செய்யும்? மாறும். ஆனால் எந்த மரமாவது பழம் நான் காய்க்கிறேன்னு, நான் ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்க்கட்டான்னு எந்த மரமாவது சாப்பிட்டு பார்த்துக்குதான்? உலகத்தில் எந்த மரமாச்சும் பழுக்கிற, அது காய்க்கிற மரத்தை, கனியை அது சாப்பிட்டு பார்க்குதா? அது காய்க்க வைத்து கனியாக்கி என்ன செய்து மற்றவர்களுக்கு குடிக்கிறது. அப்போ கனி என்றால் நம்மளுடைய பிரயோஜனத்துக்கு அல்ல, நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு அல்ல. கனி என்பது மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படியாய் நாம் நடந்து கொள்வதுதான் கனி. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையா சொல்லுங்க. கனியை எப்படி நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல்ல பார்த்தோம். இப்போ கனி என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு மரத்தை, எந்த மரமும் என்ன செய்யாது? கனியை அது என்ன செய்யாது? சாப்பிடாது. ஆனால் கஷ்டப்பட்டு அந்த அந்த நிலைத்திருக்கும் போது, அவரில் நிலைத்திருக்கும் போது, அந்த வேர் அந்த பூமியில் நிலைத்திருந்து அந்த சத்தெல்லாம் உறிஞ்செடுத்து அது கனியை உண்டாக்குறது. இந்த கனி என்ன செய்கிறது? மற்றவர்களுக்கு உபயோகமாய் அது என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அப்படி கனி என்று இருக்குது. இப்போ அதுல என்ன சொல்றேன்னா, ஆவியின் கனி. ஆவியின் கனிக்குள்ளதான் என்னமெல்லாம் இருக்குது? அன்பு. எத்தனை இருக்குது மொத்தம்? 9. அதாவது வந்து ஆவியின் கனி என்பது ஒரு ஆரஞ்சு பழம் மாறி. ஆவியின் கனி என்பது ஒரு ஒரு ஆரஞ்சு பழம். அதுக்குள்ள சுளைகள்னு நம்ம சொல்றோமே, 9 சுளைகள் இருக்குது. அது மொத்தம் 9 சுளைகளும் சேர்ந்தது தான் ஒரு என்னது? ஆவியின் கனி. இப்போ அதுல சொல்லப்பட்ட 9 சுளைகளிலே ஒரு ஆரஞ்சு பழத்துல ஒரு சுளை சொத்த அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு சுளை சரியில்லைன்னா ஆரஞ்சு பழம் என்ன செஞ்சிடும்? அப்போ கனி என்பது 9 சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆவியின் கனி என்பது முதலாவது, அது நம்முடைய பிரயோஜனத்துக்கு அல்ல, அது பிறருக்கு, அந்நியருக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் தேவன் கொடுத்தது தான். என்னது? நம்மளுக்கு கொடுத்தது தான். என்னது அது? என்னன்னு இப்போ பார்க்க போறோம். முதலாவது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? படிங்க. அன்பு. அன்பு கேட்குறீங்களா? அன்பை பற்றி சொல்ல பாருங்க. அன்பு அப்படின்னா ஆவியின் கனியோ அன்புன்னு முதல்ல எழுதியிருக்கிறது. இந்த அன்புங்கிறது என்ன தெரியுங்கன்னா, அன்புல அதாவது வந்து எபிரேய இதில் வந்து 3 அன்பை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு அன்பு ஏரோஸ், இன்னொரு அன்பு ஃபிலையோஸ்,
மூணாவது அன்பு அகாப்பே. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? யாராவது ஒருத்தராவது அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அகாப்பேங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்க. வெரி குட். சரி, ஏரோஸ் அன்பு அப்படிங்கிறது என்னதுன்னா, பிரதிபலனோட இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறப்ப ஒருத்தனுக்கு 50 ரூபா கொடுத்தோம்னா அவன் 50 ரூபா என்ன செஞ்சிருவான்? எனக்கு கஷ்டத்துக்கு அவன் திரும்பி தருவான்னு நமக்கு தெரியும். அப்போ எதிர்பார்ப்போட நம்ம கொடுக்கும். ஒருத்தனுக்கு ஒரு உதவி செஞ்சா, ஒருத்தன் காரில் இப்படியே போகிறோம் பைக் எடுத்துகிட்டு, உடனே பக்கத்து வீட்டு ஒருத்தரோட குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அதை நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போகிறோம். நமக்கு தெரியும் நம்ம பிள்ளையும் அவன் ஒரு நாள் என்ன செஞ்சிடுவான். இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? அன்பு செய்ய. இது ஒரு வகை அன்பு. பிரதிபலனை எல்லா விஷயத்திலையும் பிரதிபலனை எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த அன்பு, பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிறதான அன்புங்கிறது தான் என்ன அன்பு? ஏரோஸ். என்ன அன்பு? ஏரோஸ். ஏரோஸ்ங்கிறது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிறதான அன்பு. அதுக்கடுத்து ஃபிலையோஸ் அப்படிங்கிற அன்பு. என்ன அன்புன்னா, இப்போ நான் என்னுடைய மகளுக்கு இன்னைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வருஷத்தில் இருக்கிறா, நல்லா 3 வயசு குழந்தை இருக்குது. இன்றைக்கும் போனோம்னா என்ன வேணுமோ அவளுக்கு அங்கே போனோம்னா அந்த கடையில் போய்ட்டு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். இங்கே வந்தால் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அவளுக்கிட்ட காசு இருக்குது, இருந்தாலும் எங்கிட்ட இருக்கிற காசை அவளுக்கு கொடுத்துடணும், அவள் அது அதுலேயும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அது அன்பு. அது என்ன அன்பு? அப்பாவை நான் கவனிக்கணும், அம்மாவை நான் கவனிக்கணும், என் பிள்ளைங்களை கவனிக்கணும், பிள்ளைங்க அப்பா அம்மாவை கவனிக்கணும். இது கடமை. இது என்னது? கடமையான ஒன்று இருக்குது. கடமைங்கிறது குடும்பத்துக்குள்ள, உறவுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள இருக்குது. அவர்கள் என்ன செய்வார்கள்? கடமை உணர்வோடு அதை என்ன செய்வார்கள்? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிலையோஸ் அன்புங்கிறது பாசத்தால, நேசத்தால, உறவால செய்யப்படுகிற அன்பு. புரியுதுங்களா? அதுக்கு நாம் எதிர்பார்க்கிறது, அதுக்கு எதையுமே நாம் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என் மகா எனக்கு செய்வான்ட்டு ஒரு நாள் என் மண்டைக்குள்ள வர்றதே கிடையாது. ஏன்னா அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா. ஆனால் அவள் இனி எனக்கு செய்வான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன செய்யலை. எவ்வளவோ செய்வோம், ஆனால் எதையுமே அவள் தருவான்னு எதிர்பார்த்து நம்ம செய்யலை. அவளுக்கு என் புள்ள, அவளுக்கு நான் செய்யணும், என் உயிர் இருக்க வரைக்கும் அவளுக்கு செய்யணுங்கிற ஒன்று ஒரு மண்டை தலைக்குள்ளே இருக்குது பாருங்க. அதுதான் என்னது? உறவு, குடும்பம், அதுக்குள்ள ஒரு கடமை. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு அன்பு. அது என்ன அன்பு? அது ஒரு அன்பு. உறவால், குடும்பத்தால், நண்பர்களால் நாம கடமை உணர்வோடு நாம் அன்பு செலுத்துகிறதான 2வது அன்பு. அது என்னது அன்பு? 2வது பிலையோஸ். அதுக்கு பேர் என்னது? பிலையோஸ் அன்பு. 3வது சொன்னீங்களே அந்த வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா சொன்னாங்க, சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. அதை அகாப்பே. 3வது அன்பு என்னது? அகாப்பே. 3வது அன்பு அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அகாப்பே அன்புன்னா பிரதிபலனை எதிர்பாராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருனே தெரியாம, யாரோ ஒருத்தன் அவன் எவனோ அங்கே கீழே சாப்பிடாம இருந்தோம்னா, அவன் பசியில் நிற்கிறப்ப நாம உடனே போய் வாங்கி கொடுக்குறோம் பாருங்க. அந்த அன்பு தான் என்னது? நம்மை தேடி இயேசு எப்படி வந்தாருங்க? யார் அவரு? நாம யாரு? பிதாவின் ஒரே பேரான குமாரன், செல்வ செழிப்பாய் சிங்காசனத்திலே வீற்றிருந்த தேவகுமாரன் என்ன செய்தார்? நமக்காக என்ன செய்தார்? திரியேகமாய் பிதாவா இருந்தவர் நாம செய்த பாவத்துக்காய் பஸ்கா பலியாய் இந்த உலகத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியாய் ஒருத்தர் மரிக்க வேண்டும் என்பதற்காய், ரத்த சிந்த வேண்டும் என்பதற்காய் அவர் இறங்கி வந்தாரு. யாருன்னு தெரியாத நமக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பு தான் என்ன அன்பு? அகாப்பே. சொல்லுங்களேன், பேசுங்களேன். நான் இவ்வளோ சத்தம் போட்டு பேசுறேன். அகாப்பே அன்புங்கிறது என்னது? பிரதிபலனை எதிர்பார்க்காமல் யாருக்கோ ஒருத்தருக்கு நாம செய்கிறதான அன்பு. அதுதான் சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு, பிறனை நேசி. பிறன்கிறது எவன்னு தெரியாது. அவன் கத்திய கூட வச்சுக்கிட்டு உன்னை கொல்லதுக்கு ரெடியா இருக்கலாம். ஆனாலும் நீ அவனை என்ன செய்யணும்? நேசிக்கணும். உன் சோர்ல மண்ணளி போடுறவனா இருப்பான், அவனையும் நீ என்ன செய்யணும்?
இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இயேசு நம்மேல் காட்டின அன்பு, அகாப்பே அன்பு. அந்த அன்பை நீ செய், புரிய அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் நம்மள. எந்த அன்பை செய்யணுமா? அகாப்பே அன்பு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களால செய்ய முடியுமா? இன்னும் தெருவில் சண்டை அப்படியே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இன்னும் கோபம், இன்னும் பேசாம தான் இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே பேசாம இருக்கிறோம். பாஸ்டருங்க வீட்டுக்குள்ளே பேசாம இருக்கிறாங்க. பாஸ்டருக்கு பாஸ்டர் பேச மாட்டேங்கிறாங்க. சகோதரனுக்கு சகோதரன் பேச மாட்டேங்கிறான். குடும்பத்தில் பேச மாட்டேங்கிறான். சமுதாயத்தில் சண்டை. இன்னும் கம்பெனியில், காலேஜில், எல்லா இடத்துலையும் சண்டை. எல்லா இடத்துலையும் பேசாம அவன் கோபத்தில் வாழ்கிறோம். எங்க நம்ம நேசிக்க போறோம்? நேசிக்கணும். அப்படி நீ நேசிப்பா என்றால் அதுதான் என்னது? நீ கனியை பெற்றா என்கிற முதல் அந்த தகுதி உன்மேல. அதாவது நீ கனியை பெற்றுவிட்டாய் என்பதை ஆண்டவர் முதலாவது எப்படி அதை வெளியே காட்டுகிறார் என்றால், நீ உன் எதிரியை கூட நீ என்ன செய்ய வேண்டும்? அப்படித்தான் இயேசு இறங்கி வந்தார். எதிரியை கூட என்ன செய்தாரு? உங்களுக்கு தெரியுங்களா? சாத்தான் யாரு? அதாவது சிலுவையில் அவரை அறையும் என்று சொன்னார்கள். அவரையும் அவர்கள் இயேசு என்ன செய்தார்? அவர்களுக்காகவும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாய் வந்தார். உலகத்தில் முக்கால்வாசி பேர், கொஞ்சம் பேர் தான் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள 12 கோத்திரத்தில் ஒரு சில கோத்திரம் அவருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஒரு சில கோத்திரங்கள் அவருக்கு சப்போர்ட்டா இல்லை. ஆனாலும் அவர்களுக்காகவும் இயேசு என்ன செய்தார்? மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய பகைவனையும் நம்முடைய எதிரியையும் நாம் மன்னித்து அவனை நேசிக்கும் பொழுதுதான் கனியை பெற்றவர்களாய் நாம் என்ன செய்வோம்? மாறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பழைய வருஷத்துல ஒருவேளை கனி இல்லாம இருந்திருக்கலாம். பலனை மட்டும் நீங்க ஆண்டவருக்கு செய்துகிட்டு இருந்திருக்கலாம். இனி புது வருஷத்துல நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். கனி என்பது என்ன என்று நான் இப்பொழுது சொன்னேன். பிரதிபலனை எதிர்பார்க்காத அன்பு. யாருனாலும் நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். யார் மேலனாலும் அன்பு செலுத்தணும். யாருக்கு நன்மை செய்யணும். எல்லாரும் உங்களோட அன்பா அந்த இயேசுவை நம்மிடத்திலே அவர்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி இருப்போம்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். நீங்க கேட்ட வசனத்துல சுத்திகரிப்புங்கிறது அதுதாங்க. சுத்திகரிப்புங்கிறது எது? இயேசு எப்படி நம்ம உள்ள போறோம், ஒரு முத்து எடுத்துட்டு வரோம். கடலுக்குள்ள இருந்து ஒரு முத்தை எடுத்து கொடுக்குறோம்னா, அதே போல வேதத்துக்குள்ள இருந்து ஒரு முத்து. அவர் காட்டின அன்பை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த அன்பை நீ என்ன செய்யுங்கிறாரு ஆண்டவர்? காட்டுன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது காட்டும் பொழுதுதான் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் என்ன செய்வோம்? மாறுவோம். அதுக்கப்புறம் வரிசையா இருக்குது. எல்லாம் பாருங்க, நிறைய இருக்குது. நம்ம 1 மணி நேரம் அதற்கு அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது படிங்க. என்னது? சந்தோஷம். அதாவது சந்தோஷம் என்பது ஒன்று, மகிழ்ச்சி என்பது ஒன்று. உலகத்தில் நம்மளுக்கு என்னது கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சிங்கிறது எப்படி கிடைக்கும்? இப்போ நல்ல வாலிப வயசில் இருக்கிறவனுக்கு சிலவன் நல்லா டாஸ்மார்க் போனால் அவனுக்கு மகிழ்ச்சி. டாஸ்மார்க் போனால் மகிழ்ச்சி. சிகரெட் அடித்தா அவனுக்கு மகிழ்ச்சி. சினிமா பார்த்தா மகிழ்ச்சி. டான்ஸ் பார்த்தா மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். ஆனால் இந்த மகிழ்ச்சிங்கிறது என்னது? காசு கொடுத்து அந்த மகிழ்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அது முடிந்து போய்விடும். உலகத்தில் உள்ளது. ஆனால் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? படிங்க. சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்பது தேவன் நமக்கு எப்படி கொடுத்தார் தெரியுங்களா? அதுதான் அந்த மரணத்துக்கு நம்மை விலக்கி மீட்டாரே, பாதாளத்துக்கு நம்மளை என்ன செய்தார்? ரட்சித்தாரே. அதுதான் நம் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகிழ்ச்சிங்கிற சந்தோஷம் எல்லாம் உலகத்தின் மூலம் வருவது எல்லாம் உள்ளே வரும், கொஞ்ச நேரத்தில் போயிடும். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சவன போயிடும். ஆனால் தேவன் கொடுத்த சந்தோஷம், அந்த பாதாளத்துக்கு விலக்கி மீட்டு நம்மை ரட்சித்த சந்தோஷம், நம்மளை நீதிமானாக்குன சந்தோஷம், அந்த சந்தோஷம் இந்த உள்ள இருந்து யாரும் எடுக்கக்கூடாத சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் வரும் போகும், அவைகள் உள்ளே இருக்கும். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். ஏனென்றால் தேவன் கொடுத்த சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சரி, அதுக்கு அடுத்து படிங்க. சமாதானம். ம் 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 இப்போ சமாதானம் எடுத்துக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற சமாதானத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். சமாதானம்ங்கிறது என்னது? கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப நேசிப்பாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் என்ன செய்வாங்க? ரொம்ப நேசிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழுவாங்க. ரொம்ப ஆ அங்கே எல்லாம் அந்த வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லுவாங்க. தாழ்விலும் என்னது? வாழ்விலும் தாழ்விலும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், பிரியவே மாட்டேன். ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷமாக ஹனிமூன் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. 2வது வருஷத்தில் என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிரும்? டைவர்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது உலக சமாதானம் நித்திய நீடித்த சமாதானம் அல்ல. உலக சமாதானம் நீடித்த சமாதானம் அல்ல. இயேசுவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது, இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு உண்டாகிற சந்தோஷமே என்ன சந்தோஷம்? நித்திய சந்தோஷம். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நீ அதான் சரி, அது விசுவாசத்துக்கு போயிடலாம். இப்போ அந்த மாதிரி தேவன் நமக்குள்ளாக அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது, அவர் வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதான சந்தோஷம் அது, சமாதானம் அது. சரி, அதுக்கு அடுத்தது என்ன எழுதிக்கிறது படிங்க. நீடிய பொறுமை. உங்களுக்கு தெரியும் நீடிய பொறுமை. அதாவது நீடிய பொறுமைனா என்ன? அதாவது சில இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறப்ப நல்லா நம்ம நல்ல பயில்வான் மாதிரி நல்லா இருக்கிறோம், நல்ல திடகாத்திரமாக நல்லா இருக்கிறோம், நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சொரிஞ்சவன், ஒன்றும் இல்லாதவன் ரோட்டில் போகிறான். அவன் டேய் அப்படின்னு ஒரு மிரட்டினவனா நாம் என்ன செய்வோம்? என்னடான்னு உடனே கேட்போம். புரியுதுங்களா? கேட்போமா கேட்க மாட்டான்? கேட்க மாட்டோம். சொல்லுங்கள். இப்போது என் குடும்பம், என் மகளை நான் கூட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தவறுன்னு இல்லை, ஒருத்தர் கூட்டத்தில் தெரியாமல் இடிச்சிட்டா கூட நமக்கு என்ன வரும்? அப்படி கூட வரக்கூடாது. அதுதான் என்னது? புரியுதுங்களா? அது தேவனில் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் அது நமக்கு வரும். இந்த ரோட்டில் நம்ம கூட சண்டை போடுறானே, அவனை கூட அப்படியே கோபம் வந்தாலும் அடக்கிக்கிட்டு, அதுதான் நீடிய பொறுமை. அல்லையா சொல்லுங்க. அந்த பொறுமையை நாம் வெளிக்காட்டுவது தான் கனி, நாம் பெற்றவர்களான அடையாளம். முதலாவது என்னது பற்றம்? முதல்ல என்னது? அன்பை அகாப்பை அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது கனி கொடுக்கிறோம் நாம். அதுக்கு அடுத்து வரிசையா சொல்லுங்க. சந்தோஷம். தேவனுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டதான நாம் அதை வெளிக்காட்டும் பொழுது கனியை நாம் அவர்களிடத்திலே பிரதிபலிக்கிறோம். அதுக்கடுத்து சமாதானம். அது சமாதானமாய் நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க எப்படி அப்போ நல்லா சந்தோஷமாக இருந்து 2 வருஷத்தில் டைவர்ஸ் ஆயிடுறாங்க. உலக சந்தோஷம் நிலையானது இல்லை. தேவனுடைய சந்தோஷம் என்னது? நிலையானது. எனவே அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கடுத்தது நீடிய பொறுமை. இப்போ தான் பார்த்தோம். அந்த நீடிய பொறுமை நாம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கனியை பெற்றவர்களாய் நாம் இருப்போம். அதுக்கடுத்தது தயவு. அதுக்கடுத்து வரிசையாக சொல்லுங்கள். நற்குணம், விசுவாசம், சாந்தம். அதாவது மற்ற எல்லாமே அந்த வார்த்தைங்களே இருக்குது. அதை விவரமாக பெருசாக சொல்கிறதுக்கு இப்போ ரொம்ப டைம் இல்லை. அதனால் எல்லாமே அந்த வார்த்தைகளை நற்குணம்னு எழுதியிருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கிறது? நற்குணத்தை நாம் காட்டும். நற்குணங்கிறது நம்மளிடத்திலே வாசனை, அது வீசும் பொழுது தான் அது நாம் கனியை பெற்றவர்கள் என்கிறதுக்கான அந்த அடையாளம். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதில் பாருங்கள். அதுக்கடுத்து தயவு, நற்குணம். அதுக்கடுத்து விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது எப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனாய் உலகத்தில் வாழுகிறவன் விசுவாசத்தோடு தான் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் வாழ முடியும். ஏனென்றால் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவனுக்கு ஏன் விசுவாசம் இருக்கணும்? கிறிஸ்தவனுக்கு? ஐயா, கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஏன்னா நாம் என்ன செய்யறதில்ல? தொட்டோ பொட்டு வச்சோ
பட்டை உடுத்தியோ பூ போட்டோ நாம் என்ன செய்யறது இல்லை, தேவனை ஆராதிக்கல. நாம் என்ன செய்கிறோம், கண்ணை மூடிக்கிறோம். ஏசப்பா லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே விசுவாசியாய் விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்தால்தான் அவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்திலே விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கணும். இந்த உலகத்தில் விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். நீ விசுவாசத்திலே நான் வாழுகிறதை உன் தலைக்குள்ளே நீ பார்த்து பார்த்து நீ வாழ்ந்தால், ஜீவனுள்ள தேவன் இந்த தலைக்குள்ளே நம்முடைய விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றால், ஒரு நாள் பரலோகத்திலே போய் அவரை முகமுகமாய் நாம் என்ன செய்வோம், தரிசித்து வாழ போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் என்பவன் விசுவாசியா இருக்க வேண்டும், முழு விசுவாசியா இருக்க வேண்டும். முழு விசுவாசியா இருக்கும் பொழுது கனியை அவன் என்ன செய்கிறான், பிரதிபலிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா நமக்கு? இந்த காரியங்களெல்லாம் எத்தனை பேரால செய்ய முடியும் சொல்லுங்க. கனின்னா என்னன்னு கேட்டீங்களே, இதுதான் கனி. மற்றது பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, ஊழியம் செய்யறது, காணிக்கை கொடுக்கிறது, அது எல்லாமே என்னது தான், பலன். எல்லாரும் வாயத்திறன்னு சொல்லுங்க, அதெல்லாம் என்னது, பலன். கனி என்றால் என்ன, இயேசுவை போல வாழுவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை போல நடப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை போல அன்பு பாராட்டுவது, அதுதான் கனி. அந்த கனியை நாம், ஆவியின் கனியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அவரிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய போதகத்தால் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். வசனத்தால், தேவனுடைய வசனத்தால் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்கும் பொழுது கனிக்குள்ள தகுதி நமக்கு வரும். கனி நமக்கு வரும் பொழுது அந்த கனி நமக்கு பிரயோஜனமாயிராமல், எனக்கு அயலான், பக்கத்தில் உள்ளவன், தூரத்தில் உள்ளவன், சமீபத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் பிரயோஜனமாய் வாழுவது தான் கனியின் ஜீவிதம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். எழுந்திருந்து ஒரு பாடல்